எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷம் திருமலையில வைகுண்ட ஏகாதசி துவார தர்சனத்துக்கு எப்படி தயாராகிறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, எல்லா விவரத்தையும் தெளிவா பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு சூப்பரான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்த வருஷம் புனிதமான வைகுண்ட துவாரம் பக்தர்களுக்காக முழுசா 10 நாளைக்கு திறந்திருக்கும். அப்போ அந்த 10 நாள் எப்போன்னு கேக்குறீங்களா? டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும். இந்த தேதிகளை மறக்காம உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த 10 நாள்ல நம்ம தரிசனத்தை எப்படி சரியா பிளான் பண்றதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல வைகுண்ட துவார தர்சனம்னா என்னன்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான 2 விஷயம். அதாவது முதல் 3 நாளுக்கான லக்கி டிப் சிஸ்டம், அப்புறம் அடுத்த 7 நாளுக்கான ஆன்லைன் புக்கிங் பத்தி விரிவா பார்க்கலாம். கூடவே எந்தெந்த தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு, கடைசியா நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேதிகள் என்னென்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10 நாள் தரிசன முறைய 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஆமாங்க, 2 வெவ்வேறு காலகட்டங்கள். 2க்குமே தரிசனம் பண்ற முறை வேற வேற. இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே பாதி குழப்பம் தீர்ந்துடும். இப்ப இந்த டேபிள பாருங்க. முதல் 3 நாள், அதாவது டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி, இது ஒரு வகை. அப்புறம் ஜனவரி 2லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு வகை. முதல் 3 நாள் இலவச ஆன்லைன் லக்கி டிப் மூலமா மட்டும்தான். ஆனா அடுத்த 7 நாள்ல நாம ஆன்லைன்ல 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணலாம், இல்லனா சர்வதர்ஷன வரிசையிலையும் போகலாம். இது உங்களுக்கு எப்படி உதவ போகுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். சரி வாங்க, முதல்ல நாம அந்த முதல் காலகட்டத்தை பத்தி பேசுவோம். டிசம்பர் 30, 31 அப்புறம் ஜனவரி 1, இந்த 3 நாள்ல இலவசமா தரிசனம் பண்றதுக்கு இந்த ஆன்லைன் லக்கி டிப் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ஆன்லைன் லக்கி டிப்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த 3 நாள்ல பக்தர்கள் கூட்டம் அலமோதும் இல்லையா? அதனால எல்லாருக்கும் ஒரு நியாயமான வாய்ப்பு கொடுக்கறதுக்காக டிடிடி இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல இலவசமா உங்க பேரை பதிவு பண்ணணும். அப்புறம் கம்ப்யூட்டரே குலுக்கல் முறையில அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்கும். அவங்களுக்கு தரிசன தேதியும் நேரமும் ஒதுக்கப்படும். இந்த குழுக்கல்ல கலந்துக்கிறது ரொம்பவே சுலபம். பாருங்க, வெறும் 4 ஸ்டெப் தான். முதல்ல டிடிடியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போகணும். அங்க வைகுண்ட ஏகாதசி லக்கி டிப்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க விவரங்களை ரொம்ப கவனமா தப்பில்லாம டைப் பண்ணுங்க. கடைசியா சப்மிட் பண்ணிடுங்க. மறக்காதீங்க, இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. இது ஹோண்டான் இலவசம். தேதிகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க. நவம்பர் 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சிருது. பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 நாள் டைம் இருக்கு. அதனால முதல் நாளே அவசரப்பட்டு தப்பு பண்ணிடாதீங்க. நிதானமா பண்ணுங்க. சரி, எவ்வளோ பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிடிடி ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான டிக்கெட்டுகளை ஒதுக்கியிருக்காங்க. டிசம்பர் 30க்கு கிட்டத்தட்ட 70,000 பேருக்கும், டிசம்பர் 31க்கு சுமார் 75,000 பேருக்கும், ஜான்வரி 1ஆம் தேதி ஒரு 68,000 பேருக்கும் தரிசன வாய்ப்பு கிடைக்க போகுது. இது ஒரு பெரிய எண்ணிக்கை. டிசம்பர் 2ஆம் தேதி ரிசல்ட் வந்ததும் உங்க மொபைலுக்கு வர்ற எஸ்எம்எஸ்ஸையும் உங்க இமெயிலையும் செக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க செலக்ட் ஆயிருந்தா அதுல தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். சரி, இப்போ முதல் 3 நாள் கதை முடிஞ்சது. அடுத்ததா ஜான்வரி 2லிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி தரிசனம் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த 7 நாட்களுக்கும் ஆன்லைன் புக்கிங் முறைதான். இந்த 7 நாட்கள்ல நமக்கு 3 விதமான தரிசன வாய்ப்புகள் இருக்கு. 1, 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசனம். இதுல ஒரு நாளைக்கு சுமார் 15,000 டிக்கெட் ஆன்லைன்ல வரும். 2வது விஐபி பிரேக் தரிசனம். இதுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 1000 டிக்கெட். இது ரெண்டும் ஆன்லைன்ல புக் பண்ணணும். 3வது இலவச சர்வ தரிசனம். இதுக்கு நீங்க நேரடியா வரிசையில போய் நின்னு தரிசனம் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி, இந்த 300 ரூபாய் டிக்கெட்டும் விஐபி பிரேக் தர்ஷன டிக்கெட்டும் எப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகும், அதுதானே? வாங்க அதை பத்தி இப்போ என்ன நிலவரம்னு பார்க்கலாம். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த டிக்கெட்டுகளுக்கான புக்கிங் தேதியை டிடிடி இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அதனால தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. டிடிடி வெப்சைட்ல இருந்து வர அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக மட்டும் காத்துருங்க. அதுதான் சரியானது. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான தகவல். இந்த 10 நாள் திருவிழா நேரத்துல வழக்கமா நடக்கிற சில தரிசனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. பாருங்க,
இந்த 10 நாள்ல ஆர்ஜித்த சேவைகள் எதுவும் கிடையாது, அங்க பிரதட்சணம் கிடையாது, மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தரிசனம், அப்புறம் வர்ச்சுவல் சேவைகள் கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, கைக்குழந்தைகளுக்கான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், சிபாரிசு கடிதங்கள் மூலமா வர்ற தரிசனம், ஆஃப்லைன் டோக்கன்ஸ், இப்படி கிட்டத்தட்ட மத்த எல்லா விதமான தரிசனங்களையும் ரத்து பண்ணியிருக்காங்க. இது பக்தர்களோட கூட்டத்தை சரியா நிர்வகிக்கிறதுக்காக எடுத்த முடிவு. சரி, இவ்ளோ விஷயம் பார்த்தோம். இப்போ நாம உடனே கவனிக்க வேண்டிய முக்கியமான தேதிகளை ஒரு தடவை வேகமா பாத்துடலாமாங்க. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். மறுபடியும் சொல்றேன், இந்த லக்கி டிப் தேதிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறது நவம்பர் 27 காலையில 10 மணிக்கு, முடியறது டிசம்பர் 1 சாயங்காலம் 5 மணிக்கு. ரிசல்ட் எப்போ வரும்னா டிசம்பர் 2 மதியம் சுமார் 2 மணிக்கு. இந்த டைம்லைனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிடிடி சொல்ற ஒரு நல்ல அறிவுரை இது. அவசரமே வேண்டாம், உங்க மொபைல்லயே மெதுவா கவனமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் தப்பு வராதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கு, அதனால பொறுமையா பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திருவிழா நாட்கள்ல ஒருத்தருக்கு ஒரு முறை தரிசனம் பண்றதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறமா 300 ரூபாய் டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. இது எதுக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பக்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்க எல்லாருக்கும் அந்த ஏழுமலையானோட திவ்யமான வைகுண்ட துவார தரிசனம் கிடைக்க மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேஷாய.